வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி இறக்குமதி முறைகேடுகள் குறித்து உத்தியோகபூர்வ விசாரணைகள் ஆரம்பம். 3 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற முயன்ற அதிகாரி அதிரடியாக கைது. வாரத்தில் 3 நாட்கள் யாழ்தேவி புகையிரத சேவை. நாட்டில் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற கொலை. இந்த எண்களில் அழைப்புகள் வந்தால் அவதானம். பொதுமக்களுக்கு மீண்டும் போலீசார் எச்சரிக்கை. இலங்கையில் அவசரமாக மூடப்பட்ட பாடசாலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட காரணம். நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பு. முல்லைத்தீவில் இன்று முதல் அஞ்சல் வாகன சேவை ஆரம்பம். சட்டவிரோதமாக மணல் அகழ்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இலங்கைக்கு நேரடி விமான சேவையை ஆரம்பிக்கும் நாடு. ஈரானிய வர்த்தக கப்பல் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல். கனடாவில் நடந்த பயங்கரம். ஒரே வீட்டில் 3 பேர் சடலங்களாக மீட்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது திடீர் தாக்குதல். இந்திய மத்திய பிரதேசத்தில் அதிர்ச்சி சம்பவம். அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்ட 2 போலீசார். நாளைய தினம் முதலமைச்சர் ஆகிறார் விஜய். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்புடன் விரிவான செய்திகள். நாட்டில் 2009ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிலக்கரி இறக்குமதி முறைகேடுகள் குறித்து உத்தியோகபூர்வ விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு தனது முதற்கட்ட பணிகளை தற்போது தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆணைக்குழுவின் அலுவலகம் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் கொழும்பு 12 நீதிமன்ற சதுக்கத்தில் அமைந்துள்ள நீதித்துறை நடுவர் வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17 ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி, மின் உற்பத்தி மற்றும் இது தொடர்பான செயல்பாடுகள் குறித்து சந்தேகப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய இந்த ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் தகவல்கள் அல்லது ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றால் அவற்றை எதிர்வரும் மே 22ஆம் தேதிக்கு முன்னர் தங்களிடம் சமர்ப்பிக்குமாறு விசாரணை ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரமுள்ள குருநாகல் மாநகர சபையின் துணை மேஜர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று பத்திரமுல்லை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 30 லட்சம் ரூபாய் லஞ்ச தொகையை பெற்றுக்கொள்ள சென்றபோது சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் பேருந்து நிலையத்தை சுத்தம் செய்தல் மற்றும் பொது கழிப்பறைகளை பராமரிக்கும் டெண்டரை வழங்குவதற்காக பிரதி மேஜர் இந்த லஞ்ச தொகையை கோரியதாக கூறப்படுகிறது. குறித்த டெண்டரை வழங்குவதற்காக 30 லட்சம் ரூபாயும் மாதந்தோறும் 5 லட்சம் ரூபாய் வீதமும் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி 30 லட்சம் ரூபாய் தொகையை பெற்றுக்கொள்ள சென்றபோதே பிரதி மேஜர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பிரதி மேயர் இன்று அழுத்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜாலில் இருந்து யாழ்தேவி புகையிரத சேவையானது வாரத்தில் 3 நாட்கள் சேவையில் ஈடுபட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது இடம்பெற்று வரும் சேவைக்கு மேலதிகமாக வாரத்தில் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய 3 தினங்கள் கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரை சேவையில் ஈடுபட உள்ளது. இச்சேவையானது எதிர்வரும் 11ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. குறித்த தினங்களில் கொழும்பிலிருந்து காலை 6:40 மணிக்கு புறப்பட்டு வவுனியாவை 11:36 மணிக்கு, கிளிநொச்சி நகரத்தை 12:51 மணிக்கும், யாழ்ப்பாணத்தை 1:59 மணிக்கும் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகையிரதம் இறுதியாக 2:33 மணிக்கு காங்கேசன்துறையை சென்றடையும் என்றும் அவ்வாறே எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை என்றும் 12ஆம் தேதியிலிருந்து காங்கேசன்துறையில் ஆரம்பிக்கும் புகையிரத சேவையானது யாழ்ப்பாணத்தில் 11 மணிக்கும், கிளிநொச்சியில் 12:14 மணிக்கும், வவுனியாவில் 1:35 மணிக்கும் சென்றடைந்து இறுதியாக கொழும்பு கோட்டையை 7:03 மணிக்கு சென்றடையும். இப்புகையிரதத்துக்கான கட்டணங்கள் சாதாரண கட்டங்களாகவே அறவிடப்பட உள்ளன. இவற்றை தவிர வழமை போன்று 1ஆம் 2ஆம் வகுப்பு ஆகியவற்றுக்கான ஆசனங்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என யாழ்ப்பாணம் பிரதான புகையிரத நிலைய பொறுப்பதிகாரி தி பிரதீபன் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களில் பெண்ணொருவர் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பெட்டிகள கொரங்கல்ல பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி 60 வயதுடைய நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதினாலேயே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது காயமடைந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் தேசமகாரகம கெமனபுர பகுதியிலும் வேடொன்றுக்குள் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பெண்ணின் உடலில் வெட்டுக்காயங்கள் காணப்படுவதுடன் கொலையை செய்த சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இச்சம்பவத்தில் கெமனபுர பகுதியை சேர்ந்த 88 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய ஒரு மோசடி மொபைல் செயலி தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு தவறுதலாக சேர்க்கப்பட்டிருந்த ஒரு தொலைபேசி எண்ணை திருத்தி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. போலீஸ் ஊடகப் பிரிவின் முந்தைய அறிக்கையில் வாட்ஸ்அப் வழியாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்ற பெயரை பயன்படுத்தி ஆள்மாறாட்டம் செய்யும் மோசடியுடன் தொடர்புடைய எண்களில் 0117771979 என்ற எண்ணும் பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் 0117771979 என்பதும் தனது அதிகாரப்பூர்வமான சட்டப்பூர்வமான தொடர்பு எண் என்றும் தெளிவுபடுத்தி அந்த எண்ணை அறிக்கையிலிருந்து நீக்குமாறு கோரியுள்ளது. மேலும் விமான நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியின் இந்த கோரிக்கையை தொடர்ந்து போலீஸ் ஊடகப் பிரிவு சட்டப்பூர்வமான எண்ணை நீக்கிவிட்டு தொடர்ந்தும் நடைபெற்று வரும் இந்த மோசடி குறித்து பொதுமக்களை மீண்டும் எச்சரித்துள்ளது. இந்த செயலியை நிறுவியவுடன் பணப்பரிமாற்றம் செய்வதற்காக ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சொற்கள், வங்கிக் கணக்குகள் விவரங்கள் மற்றும் தரவுகள் திருடப்படுகின்றன. இந்த மோசடி நடவடிக்கையுடன் தொடர்புடைய எண்கள் 0741558361 மற்றும் 0741142208 மற்றும் 0775791209 மற்றும் 0743268200 தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனிநபர்களும் குழுக்களும் இதுபோன்ற திட்டங்கள் மூலம் பொதுமக்களை தொடர்ந்தும் சுரண்டி வருவதாகவும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் போலீசார் எச்சரித்துள்ளனர். கொட்டப்பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பதிவான காய்ச்சல் ஒரு வைரஸ் நிலை என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பாலித கருணாபேம தெரிவித்துள்ளார். காய்ச்சல், கடுமையான தலைவலி மற்றும் வாந்தி என்பன இதன் அறிகுறிகளாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஒரு மாத காலத்தில் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்ட 47 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது பெரும்பாலும் 14 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களிடையே பரவியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தென்யாய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளதோடு அவர்களில் பெரும்பாலானோர் தற்போது குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அத்துடன் இந்நோய் பரவல் தற்போது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அசுத்தமான நீர் அல்லது உணவின் மூலமாகவே இந்த வைரஸ் பரவியுள்ளதாக கருதுவதாகவும், எனவே குறித்த பிரதேச மக்கள் நீரை கொதிக்க வைத்து ஆறவிட்டு அருந்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் இதுகுறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும், அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த நோய் மெனிங்கின்ஸ் வைரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், கடந்த 3-4 நாட்களில் இந்நோய் பரவல் ஓரளவுக்கு குறைவடைந்துள்ளதையும் எம்மால் அவதானிக்க முடிகின்றது. முறையான சிகிச்சைகளுடன் 6 முதல் 7 நாட்களில் இந்நோய் குணமடைந்துவிடும் என்றும், பெரும்பாலும் அசுத்தமான நீர் அல்லது உணவு மூலமாகவே இந்த வைரஸ் பரவியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த அஞ்சல் வாகன சேவை குறைபாட்டுக்கு தேர்வாக இன்று முதல் அஞ்சல் வாகன சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் குமாரவேலு அகிலன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அஞ்சல் வாகன சேவை ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இதன் மூலம் தீர்வு கிடைத்துள்ளது.
பொதுக்குடியிருப்புக்கான அஞ்சல் பரிவர்த்தனைகள் கடந்த 2021 ஆண்டு வரை அஞ்சல் திணைக்கள வாகனம் மூலம் இடம்பெற்று வந்ததாகவும் அதன் பின்னர் உரிய வாகன வசதி இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளது. அஞ்சல் விநியோக தாமதங்களால் நேர்முக தேர்வு அழைப்புகள் உள்ளிட்ட முக்கிய கடிதங்கள் கூட தாமதமாக மக்களிடம் சென்றடைந்துள்ளன. இந்த விடயம் தொடர்பிலேயே புதுக்குடியிருப்பு அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கவனம் செலுத்தியதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரனுக்கும் எழுத்து மூலமாக அறிவித்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபடும் வியாபாரிகளின் அனுமதி பத்திரங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மணல் விலை நிர்ணயம் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே நேரடி விமான சேவை ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமான சேவையானது இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வந்துள்ள வியட்நாம் ஜனாதிபதி டோலாம் ஜனாதிபதி அனுர இணைந்து பங்கேற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அனுர இதனை தெரிவித்துள்ளார். அதே நேரம் இருதரப்பு வர்த்தகம் 2030 ஆண்டளவில் $1 பில்லியன் அமெரிக்க எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் அதிகரித்து வரும் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் கொடி ஏந்திய வர்த்தக படகு மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு நடந்த இந்த தாக்குதலில் 10 பணியாளர்கள் காயமடைந்ததாகவும் மேலும் 5 பேரை காணவில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஓமானில் உள்ள ஹார்முஸ் நீரிணை மற்றும் மேக்ரோன் கடல் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. மினாப் கவுண்டி கடல் பகுதிக்கு அருகே சென்ற ஒரு வர்த்தக கப்பலை தாக்கப்பட்டு தீப்பிடித்துள்ளது. இந்த கப்பலில் மொத்தமாக 15 பணியாளர்கள் இருந்ததாகவும் அவர்களில் 10 பேர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் உள்ளூர் குழுமங்களும் தேடுதல் குழுக்களும் மற்ற பணியாளர்களின் நிலையை அறிய முயன்று வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள பிராக்வில் பகுதியில் ஒரே வீட்டில் 3 பேர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக 17 வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒன்டாரியோவின் பிராக்வில் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் 3 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 17 வயது சிறுவன் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர். வியாழக்கிழமை முற்பகல் 11:30 மணியளவில் கார்டியர் கோட் பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றிலிருந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அங்கு விரைந்த போலீசார் வீட்டுக்குள் 3 பேரின் சடலங்களை மீட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது மீண்டும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய நகரங்களை குறிவைத்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் வீசப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் தகர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பொறுப்பேற்காத நிலையில் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் குறித்தும் இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசின் கந்த்வா மற்றும் சத்தர்பூர் மாவட்டத்தில் 2 போலீசார் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கந்த்வா மாவட்டத்தில் உள்ள பத்மநகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாலாஜி தாம் காலனி அருகே அன்சிக் நர்காவே என்ற காவலரின் உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் பர்பானி மாவட்டத்தைச் சேர்ந்த முராரி கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் ரேவா மாவட்டத்தில் உள்ள கொத் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்ததும் தெரிய வந்துள்ளது. 5 நாட்கள் விடுப்பில் இருந்த நிலையில் இந்த விபரீத சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார். இதன்படி தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக தவேகாவின் தலைவர் விஜய் இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 ஆசனங்களை தவேகா பெற்றிருந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி 2 முறை ஆளுநரை சந்தித்து விஜய் அனுமதி கோரிய போதிலும் பெரும்பான்மை இல்லாதனால் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதனையடுத்து ஆட்சி அமைப்பதற்கு 118 ஆசனங்கள் தேவைப்பட்ட நிலையில் ஏனைய கட்சிகளுடன் கூட்டணிக்கு சென்ற நிலையில் விஜய் இன்று காலை 11 மணிக்கு பதவியேற்க உள்ளதுடன் தவேகா ஆட்சி அமைக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலை பெற்ற 108 என்ற ஆசனங்களுக்கு மேலதிகமாக காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4, முஸ்லிம் லீக் கட்சி 2 மற்றும் விமுதலை சிறுத்தைகள் 2 என மொத்தமாக 121 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.